அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாருமே தனியார் பள்ளி தான், பிரைவேட் ஸ்கூல் தான். அந்த பிள்ளைங்களை பார்த்தா அவங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும். இல்ல முழுமையான தமிழை நாம கற்றுக்கொண்டோமான்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்மளுடைய தாய்மொழியே நாம முழுமையா கற்றுக்கொள்ளவில்லை. நமக்கு இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதற்கான ஆப்ஷனும் கிடைக்கல. இந்த மும்மொழி கொள்கையை கொடுக்கறதே அவரவர் கம்ஃபர்டபிள் லாங்குவேஜ்ல கத்துக்கணும்ன்றதுக்காக தான். முன்னாடி ஹிந்தி தான் மஸ்ட் மும்மொழி கொள்கை அப்படின்னா அந்த மூன்றாவது மொழியாக ஹிந்தி இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க மலையாளம் எடுத்துக்கலாம், தெலுங்கு எடுத்துக்கலாம், கன்னடம் எடுத்துக்கலாம். அந்த மணிப்பூருக்கு அப்புறம் நம்ம நாட்டுல பத்தி எறியக்கூடிய பல விஷயங்கள் நடந்திருக்கு. யார் அந்த சாரல சொல்ல ஆரம்பிக்கலாமா? இல்லைன்னா கோயில்பட்டியில நடந்த கதையை பேசலாமா? அன்பட்டியன் டாக்ஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஐயப்பன் தாங்கலில் இருந்து அதனுடைய கவுன்சிலர் மற்றும் பாஜக நிர்வாகியுமான திருமதி சிவசங்கரி அவர்கள். மேடம், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். தொடர்ந்து உங்க பகுதியில நிறைய மாற்றங்களை முன்னெடுத்து செஞ்சிருக்கீங்க. அங்க இருக்கிற ஏ செக்டார், பி செக்டார், சி செக்டார்னு சொல்ற மாதிரி எல்லா மக்களுக்கும் நன்கு அறிமுகமானவங்களாக இருக்கீங்க. இந்த மும்மொழி கொள்கையை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? உங்க ஏரியால எந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் இருக்கு? நிறைய மிகப்பெரிய ஸ்கூல்ஸ்லாம் அந்த ஏரியால இருக்கும், நியர் அண்ட் அரௌண்ட் பை. சோ இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க எல்லா விதமான சொசைட்டி பீப்புளும் அங்க இருக்காங்க, அதனால உங்களால ஒரு கிளியரான ஒரு விஷன் சொல்ல முடியுங்கிறதுனால உங்களுக்கு இந்த கேள்வி மேம். கண்டிப்பா. அதாவது இந்த மும்மொழி கொள்கை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிந்தி அப்படின்றதுதான் அந்த மும்மொழி கொள்கையாக ஒரு ப்ரொஜெக்ஷன் ஏற்படுத்தப்பட்டிருக்கு திராவிட மாடலால. அது திமுக, அதிமுக, இப்ப வர டிவிகே முதற்கொண்டு சீமான் கட்சிகள் முதற்கொண்டு எல்லாருமே இந்த மும்மொழி கொள்கையை ஒரு ஹிந்தி திணிப்பாக மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது மிகப்பெரிய தவறு. அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல ரொம்ப அழகா தெளிவாக என்ன மும்மொழி கொள்கை அப்படின்றத பத்தி அழகா தெளிவுபடுத்தியிருக்காரு மக்களுக்கு, ஆஸ் யூஷுவல். சில வீடியோஸ் கூட நான் இதை பத்தி சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்க நான் ஒரு வார்டு மெம்பரா 3 டைப் ஆஃப் பப்ளிக்க அணுகிறேன். ஒண்ணு ரொம்ப பெரிய எலைட் சொசைட்டி, மிடில் இன்கம், லோவர் இன்கம். இப்படி 3 விதமான மக்களை பார்க்கும்போது அதுவே மாறுபட்டு, அதாவது எக்கனாமிக்கலி வீக், இல்ல ஒரு ஆவரேஜ் மிடில் குரூப், தென் ரொம்ப ஹை வால்யூம் பீப்புள் அப்படின்றது வேற. ஆனா அவங்களுடைய படிப்பு, இப்ப இங்க நான் இருக்கக்கூடிய குடியிருப்புல ஒரு 2613 ஹவுஸ் இருக்கு. பெரிய ஒரு பிக் கேட்டட் கம்யூனிட்டி அண்ட் ஒரு ஸ்டாண்டர்டு ஃபேமிலி. அப்படி அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாருமே தனியார் பள்ளி தான், பிரைவேட் ஸ்கூல் தான். அந்த பிள்ளைங்களை பார்த்தா அவங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும். ஈவன் ஜாப்பனீஸ் படிக்கிறாங்க, பிரெஞ்சு படிக்கிறாங்க, ஹிந்தி படிக்கிறாங்க. நிறைய ஆப்ஷன், வெளிநாட்டு பாடங்கள் படிக்கிற ஆப்ஷன் அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்குது. காரணம் தனியார் பள்ளி. இப்ப இந்த மிடில் இன்கம் குரூப் எடுத்துக்கிட்டீங்க வச்சீங்கன்னா அதுலயுமே ஒரு 70%, எனக்கு தெரிஞ்சு நாட் 70%, மிடில் இன்கம் குரூப் கூட அதிகப்படியா 95% ஃப்ரம் தனியார் ஸ்கூல் தான். இதுல இன்னொரு ரொம்ப லோவர் குரூப்னு சொல்றோம் பாத்தீங்களா, அவங்க 100% கவர்மெண்ட் ஸ்கூல் தான். சோ இந்த 3 கேட்டகரியா பிரிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது தமிழை தவிர. இன்னொன்னு, நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னாங்க, ஒரு ஏசர் ரிப்போர்ட் பிரகாரம் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 5ஆம் கிளாஸ் புக்க படிக்க தெரியல, 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களுக்கு 2ஆம் வகுப்பு புக்க படிக்க தெரியல. ரொம்ப கொடுமை. அது இங்கிலீஷ்ல, ஈவன் தமிழ் கூட. நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க தான், திருச்செந்தூர்ல. ஒரு அரசு சின்ன ப்ரீகேஜினா பிளே குரூப்லாம் அப்ப கிடையாது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இன்னைக்கு 12th வரைக்கும் நான் அங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். நமக்கு அந்த தமிழ்ல கூட ஒரு ஒழுங்கான இலக்கணங்கள் நமக்கு பரிச்சயமா இருக்கா, இல்ல முழுமையான தமிழை நாம கற்றுக்கொண்டோமான்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்மளுடைய தாய்மொழியே நாம முழுமையா கற்றுக்கொள்ளவில்லை. நமக்கு இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதற்கான ஆப்ஷனும் கிடைக்கல. அது இப்ப வரைக்கும் தொடருது அப்படின்றதுதான் மிகப்பெரிய வருத்தம். மேலும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு மைக்ரேட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெளி மாநிலங்கள்ல இருந்து நம்ம ஊருக்கு வராங்க. ஏதோ ஒரு காரணத்தினால, அது வேலையாக இருக்கலாம், இல்ல பர்சனல் இஷ்யூவாக இருக்கலாம், இல்ல ஃபேமிலியே ஷிஃப்ட் ஆகலாம். அப்படி
ஆமா. அப்படி வரும்போது அவர்களுடைய பிள்ளைங்க அங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, இங்க வந்து தொடரணும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தால், இன்கேஸ் அவங்க ரொம்ப ரிச் ஃபேமிலியாக இருந்தா, இல்ல ஒரு மிடில் ஆவரேஜ் இன்கம் குரூப் பீப்புளா இருந்தா, அவங்க பிரைவேட் ஸ்கூல்ல தன்னுடைய பிள்ளைய போட்டு தனக்கு வசதியான கம்ஃபர்டபிள் லாங்குவேஜ் அவங்களால எடுத்துக்கொள்ள முடியும், சமாளிக்க முடியும். ஆனால் ஒரு ஒரு புவர் பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் இன்னொரு மாநிலத்துக்கு, குறிப்பாக தமிழகத்துக்கு, நம்ம ஊருக்கு, நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, அவர்களால அவர்களுக்கு கம்ஃபர்டபிளான லாங்குவேஜ் எடுத்து கல்வியை தொடர முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. கொஸ்டின் மார்க். ஏன்னா என்கிட்டயே ரொம்ப என்கிட்டயே ஒரு சில பேர் அப்ரோச் பண்ணிருக்காங்க. இந்த வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இங்க வந்திருக்கிறாங்கங்க, இந்த நார்த் சைட்ல இருந்து இங்க வந்திருக்காங்கங்க, வீட்டு வேலை செஞ்சுதான் பொழைக்கணும். அவரு ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்றாரு, அந்த அம்மா ஹவுஸ் மெய்டு, அவங்க பிள்ளைங்க 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. Now they want to put them in some school, government school, but the problem is the language அப்படின்றாங்க. என்ன பண்ணுவாங்க? சோ அது ஒண்ணு. வெளி மாநிலங்கள்ல இருந்து வந்தாலும் அவங்களுக்கு கல்வியை தொடரக்கூடிய சூழல் இல்ல. நம்ம பிள்ளைங்களுக்கும் தமிழ் ஆங்கிலத்தை தவிர மற்ற மொழி சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்மும் இல்ல. அததான் சொல்றாங்க. இங்க நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய பள்ளிகள், அரசு பள்ளியாக இருக்கட்டும், தனியார் பள்ளியாக இருக்கட்டும், இதுவும் கிட்டத்தட்ட 50-50% கேட்டா அதிகப்படியாக 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட பிள்ளைங்க வந்து தனியார் பள்ளிகள்ல படிப்பதாகவும், குறைவாக கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளும் இருக்காங்க. இது கிட்டத்தட்ட பாருங்களேன், இந்த மும்மொழி கொள்கையோட எதிர்ப்பு எங்க கிளம்புதுன்னா, சிமிலர் லைக் நீட் எப்படி எதிர்க்கிறாங்களோ அதே மாதிரி இந்த லாங்குவேஜ் எதிர்க்கிறாங்க. காரணம், அது எதிர்க்கிறதுக்கான அவசியம் என்ன மேம் வந்தது? இங்கதான் எல்லாமே, நான் நீட்டை பத்தி சொல்லல, நீட்டை பத்தி பேசல, மும்மொழி கொள்கையை பத்தி சொல்றேன். ஏன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் சிபிஎஸ்இ எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே, பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் மும்மொழி கொள்கை ஃபாலோ பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஏன் இவங்க இவ்வளவு பர்டிகுலரா அதை எதிர்க்கிறாங்கன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? இதனால மத்திய அரசுக்கு ஏதாவது பெனிஃபிட் ஆயிடுமா? மத்திய அரசு வந்து மாநில அரசு கிட்ட இருக்கிற உரிமையை ஏதாவது பறிக்கிற மாதிரி ஒரு செயலா மாறிடுமா இது? இல்ல, அப்படி ஒரு மாயை கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்சல்யூட்லி கிடையாது. நம்ம மோடிஜி இந்த மும்மொழி கொள்கையை கொடுக்கறதே அவரவர் கம்ஃபர்டபிள் லாங்குவேஜ்ல கத்துக்கணும்ன்றதுக்காக தான். ஹிந்திய மட்டும் கத்துக்கணும்னு அவர் சொல்ல கிடையாது. எனி லாங்குவேஜ் அந்தந்த ஸ்கூலோட டெசிஷன், அந்தந்த அது மெஜாரிட்டி என்ன இருக்கோ அவங்க அந்த அந்த லாங்குவேஜ கொடுக்கலாம், 3வது மொழியாக ஆட் அப்படின்ற ஆப்ஷனை தான் கொடுக்குறாங்க. ஈவன் இந்த அந்த பிரஸ் மீட்ல அவர் அழகா சொன்னாரு, ஒவ்வொரு வருஷங்கள் இதுக்கு முன்னாடி 1968ல, 1986ல, 1919 to 20ல, அதாவது இந்த முதல் கல்விக் கொள்கை, 2ஆம் கல்விக் கொள்கை, புதிய கல்வி, மூன்றும் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் பிகம் மோடிஜி வந்த பிறகு இந்த புதிய கல்விக் கொள்கையில என்ன பிளெக்சிபிலிட்டி மாற்றம் அடைஞ்சிருக்கு. முன்னாடி ஹிந்தி தான் மஸ்ட், மும்மொழி கொள்கை அப்படின்னா அந்த 3வது மொழியாக ஹிந்தி இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க மலையாளம் எடுத்துக்கலாம், தெலுங்கு எடுத்துக்கலாம், கன்னடம் எடுத்துக்கலாம். அந்த என்ன மெஜாரிட்டியாக பிள்ளைங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல பிளெக்சிபிலிட்டியே மோடிஜி கவர்மெண்ட் வந்த பிறகு கொடுத்திருக்காங்க. ஆக ஹிந்தி திணித்தவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள், பிஜேபி கிடையாது. அதனால மக்களுக்கு தெளிவாக அழகாக தெளிவுபடுத்தியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். இதை விட என்ன சொல்லணும்? நீட்டு ஏன் சிமிலர் அப்படி சொல்றேன்னா, நீட்டு எப்படி அரசு பள்ளியில பயின்ற மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதி ஒரு மருத்துவராக தகுதியை பெறுகிறார்களோ, அதே மாதிரி இந்த மும்மொழி கொள்கையும் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துச்சு அப்படின்னா, அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களும் எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் கத்துப்பாங்க. அது நடக்கக்கூடாது. எப்படி அரசு பள்ளி மாணவர்கள் டாக்டர் ஆக கூடாதோ அதே மாதிரி அரசு பள்ளி மாணவர்கள் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள கூடாது. ஏன், எதனால நீட்டு வந்து எதிர்க்கப்படுகிறது? இங்க தனியார் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள் அடிபட்டு போயிடும், லட்சமா வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி தனியார் பள்ளிகள் இங்க ஓடாது. இந்த மும்மொழி கொள்கையை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வந்துட்டா தனியார் பள்ளிக்கு மவுசு இருக்கு, அது எல்லாமே இங்க கிடைக்குது. அப்புறம் எதுக்கு நாங்க வந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு பணம் கட்டி ஏன் பிரைவேட் ஸ்கூலுக்கு போறாங்க? பழையபடி எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலை நோக்கி திரும்பும் காலங்கள் மாறும்ங்கிறீங்க, கரெக்ட்டுங்களா? தரம் உயராத காரணமே தனியார் பள்ளிகள் தானே. தனியார் பள்ளிகள்ல வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளை விட அதிகப்படியான மக்கள், பிள்ளைகள், பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளியில படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னா, அப்ப தரம் எங்க போச்சு? கல்வி தரம் உயர்ந்திருக்கா? உயரல.
இன்னைக்கு ஒரு சில இடைப்பட்ட காலத்துல எல்லாம் ரொம்ப அதிகப்படியான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இருக்கும். கல்வித்தரம் உயர்த்தப்படுகிறது, ஆங்கிலம் கற்கிறார்கள், செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்கு, இங்கிலீஷ் ஒரு மீடியம் 2-3 வருடங்களுக்கு 2-3ன்னு சொல்ல மாட்டேன், ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு கூட வந்து சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து அந்த அரசு பள்ளியில சேரும் மாணாக்கர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது அப்படிலாம் நம்ம ரிப்போர்ட்டை பார்த்திருக்கோம். இங்கிலீஷ் மீடியம் எல்லாம் கொண்டு வந்தாங்க, கம்ப்யூட்டர் லேப் இங்கிலீஷ் மீடியம், அது தரம் கொஞ்சம் உயர்த்தப்பட்டது. இடைப்பட்ட காலத்துல சுத்தமா காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்படின்னு பயப்படுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிப்பை சொல்லி கொடுக்கக்கூடிய கல்வி ஆசிரியர்களோட பிள்ளைங்க அங்க படிக்குதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காரணம் தரம் இல்ல. நம்ம பிள்ளை நல்ல ஸ்கூல்ல படிக்கணும். அதேதான் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இன்னைக்கு வந்து யாரெல்லாம் மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு வசதிகளுக்கு தகுந்தாற் போல வேற நாட்டு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கு. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற கூடிய பிள்ளைகளுக்கு அந்த வசதி இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம், ஊருக்கு ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். அதுதான் அண்ணாமலை அழகா கேக்குறாரு. யார் ஹிந்தியை திணிக்கிறாங்க? எந்த இடத்துல இங்க ஹிந்தி வந்ததுன்னே தெரியல. அப்படி ஒரு மாயையை கிரியேட் பண்ணிட்டாங்க. மேடம், ஆக்சுவலா இந்த இடத்துல நான் இன்னொன்னு கூட கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ரொம்ப அழகா கேக்குறாரு, உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமான்னு சொல்லி கேக்குறாருன்னு சொன்னீங்க. அதே தானே அண்ணாமலை அவர்களுக்கும். ஏனென்றால் அண்ணாமலை அவர்கள் வந்து சீமானையோ டிவிகே விஜயையோ மற்ற ஏனைய திமுக அமைச்சர்களையோ மற்ற அதாவது அதிமுக எல்லாருமே என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் ஒரு அணியில இருங்க, நான் ஒரு அணியில இருக்கேன், உங்க பிள்ளைங்க எல்லாம் எங்க படிக்குது சொல்லுங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்போ இவருடைய குழந்தை எங்க படிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லைங்களா? அதை தொடர்ந்து சீமான் அவர்கள் வந்து இன்று ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறார். குஜராத் மணிப்பூர் கலவரத்தை பற்றி எல்லாம் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க, நாங்க வந்து ஓட்டு வங்கிக்காக பிச்சை எடுக்கிறோம்னு சொல்றீங்க, அப்ப நீங்க என்ன தான தர்மமா மக்கள் கிட்ட கேக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விய சீமான் அவர்கள் வந்து அண்ணாமலையை நோக்கி கேட்டிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதற்கு உங்களுடைய பதில் என்ன மேம்? இன்னும் மணிப்பூர் பிரச்சனை முடியலையா? மணிப்பூருக்கு அப்புறம் நம்ம நாட்டுல பத்தி எரியக்கூடிய பல விஷயங்கள் நடந்திருக்க. யார் அந்த சாரல சொல்ல ஆரம்பிக்கலாமா? இல்லைன்னா கோயில்பட்டியில நடந்த கதையை பேசலாமா? கோயம்புத்தூர்ல நடந்த பேசலாமா? நம்ம ஊர்ல திருமண பக்கம் எல்லாம் ஆயாவை கூட விட மாட்டாங்க. அவ்வளவு மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. போதை வஸ்துக்கள்ல அடிமையாக்கப்பட்டு தான் என்ன செய்யறோம்னு தெரியாமலே நிறைய தவறுகள் குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. பொம்பளை பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை. அதை பத்தி பேசுவோமே. எதுக்கு மணிப்பூருக்கு போகணும்? மணிப்பூர் பிரச்சனை இன்னும் இன்னும் வந்து வேங்கை வயலை பத்தி பேசலாமா? வேங்கை வயலுக்கு எத்தனை பேர் குரல் கொடுத்தாங்க? வேங்கை வயலுக்காக முழுக்க குரல் இன்னைக்கு வரைக்கும் எழுப்பி கொண்டு இருப்பது தமிழக பாஜக. இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி பேசுறாங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்காக நாங்க இருக்கோம்னு சொல்லி குரல் கொடுக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை என்ன பண்ணுது? சொல்லிருக்காங்களே மேம், என்ன இருந்தாலும் இந்த தீர்ப்பு வந்து இன்னொரு முறை வந்து தமிழக அரசு கன்சிடர் பண்ணும், இதை வந்து ரொம்ப சீரியஸா கவனிக்கணும். இந்த தீர்ப்பு அந்த 3 ஒரே சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை வந்து நீங்க குற்றம் சாட்டியிருக்கீங்க, இது மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லியிருக்காங்களே விசிகாவின் தலைவர் தொல் திருமாவளவன். இப்படியா சொல்லுவாங்க? அடிக்கிறதை வலிக்காம அடிக்கிறதுதான் வந்து அரசியலா? தோழமையில இருக்கும்போது நீங்க எப்படி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? தோழமையில இருக்கும்போது நீங்க கேட்கக்கூடிய சூழலே வந்திருக்க கூடாது. தோழமை கட்சியாக இருக்கும்போது நீங்க கேட்கக்கூடிய சூழலே வந்திருக்க கூடாது. அது ஆட்டோமேட்டிக்கா நடந்திருக்கணுமே. எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்க உங்களுடைய சமூகத்திற்காக, எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்க மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கீங்களே. நீங்கெல்லாம் முதல்ல வாய்ஸ் ரைஸ் பண்ணிருக்கணும், வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கணும். அப்படி ஒரு சூழல் நடந்த உடனே நீங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்தீங்க? ஆஸ் யூஷுவல் பிரஸ் மீட் கொடுத்துட்டு அப்படியே சாதாரணமா போயிட்டீங்க. இப்ப கூட ஏதோ ஒரு ஊர்ல டாய்லெட்ல வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பையன் வந்து இறந்து கிடந்தான் ரத்தமாக. அது கூட ரிப்போர்ட்ல, போலீஸ் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? எறும்பு கடித்து இறந்தது போல இருக்குன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட். கொடுமை. இந்த மாதிரி எங்கேயுமே, அதாவது இவர்கள் அவர்கள்னு கிடையாது, யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. அதற்கு குரல் கொடுக்கக்கூடியது திருப்பரங்குன்ற கதையை எடுத்துக்கோங்க. எங்க பிரச்சனைனாலும் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி அப்படின்னா அது பாரதிய ஜனதா, தமிழக பாரதிய ஜனதா கட்சி தான், குறிப்பாக அண்ணாமலை அவர்கள். அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல இந்த மும்மொழி கொள்கையை எடுத்துக்கிட்டு சீமான் ஒண்ணு சும்மா பேசலாம், டிவிக்கு ஒண்ணு பேசலாம் சொல்லியிருக்காரு. விஜய் வித்யாசிரம் இவ்வளவு நாள் நமக்கு தெரியுமா? தலைவர் அழகா எடுத்து கொடுத்துருக்காரு டேட்டா. பதூர்ல இருக்கு, அவ்வளவு பெரிய ஸ்கூல், கூகுள்ல போய் பாருங்க, பிரம்மாண்டமா இருக்கு அப்படி ஒரு ஸ்கூல். அப்ப நீங்க உங்க ஸ்கூல்ல என்ன தமிழையா கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆங்கிலம், ஹிந்தி, பிரெஞ்சு, என்ன ஜெர்மனி, ஜாப்பனீஸ், என்ன மொழினாலும் அங்க ஆப்ஷன் இருக்கு. அப்போ உங்க பள்ளியில
உங்க சொந்த பள்ளியில காசை வாங்கிக்கிட்டு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய நீங்க அந்த மாதிரி ஒரு கொள்கையை கடைபிடிக்கலாம். அரசு பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைங்க கோட்டை தாண்டாம அப்படியே கும்மிடி பூண்டுக்குள்ளேயே சுத்தி வரணும். அதான் சொன்னாரு, நீங்க வாழ்ற தாண்டினா ஒரு டீ வேணும், பஜ்ஜி வேணும், சாப்பாடை போடியான்னு சொல்றதுக்கும் அந்த அந்த போர்டுல என்ன எழுதியிருக்குன்னு படிக்கிறதுக்கும் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அது ஹிந்தியாக இருக்கணும்னு சொல்லல, எனி லாங்குவேஜ். மலையாளமாக இருக்கலாம், தெலுங்குவாக இருக்கலாம், எனி லாங்குவேஜ் நமது இந்திய மொழியாக இருக்க வேண்டும். இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு. ஆனா தனியார் பள்ளியில வேற நாட்டு மொழிகளுக்கான ஆப்ஷன்லாம் இருக்கு. நம்ம பிள்ளைங்க அரசு பள்ளியில பயிலக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்திய மொழி ஆப்ஷன் கூட இல்லை, எக்ஸப்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். இதுதான் சொல்றாங்க. ரொம்ப நன்றி மேம். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் இது போன்ற நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மேம். நன்றி சோபா.